ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்வன் டைலரிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் கலரிங் தான் பார்க்க போகிறோம். ஹேர் கலரிங் எப்படின்னா நேச்சுரல் பிளாக் கலர் இருக்கணும், நேச்சுரலாகவே இருக்கணும், எனக்கு பிளாக் கலரில் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஹேர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, நிறையா வந்து குட்டி 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 ஒயிட் ஹேர் இருந்துச்சு. இவங்க ஹேர் வந்து பேபி ஹேரு, அன்ஈவனாக தான் இருக்கும், ஷைட்டாக இருந்தாலும் அன்ஈவனாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து இங்கேயும் நிறையா ஒயிட் ஹேர்லாம் இருக்குது, என் சிஸ்டர் மேரேஜு, அதனால் நான் வந்து கிளிப்லாம் போட்டேன்னா எனக்கு வந்து ஒயிட் ஹேர் நிறையா தெரியுது, அது இல்லாத மாரி எனக்கு நீங்கள் கொஞ்சம் கலரிங் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கலரிங் கொடுக்கலான்னு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ ப்ராடக்ட் காமிச்சாலே அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா எடுத்து 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம டை அடிக்கிற மாரி தான் அப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த ஆயில் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலரிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா டை ஒட்டாது, நம்ம டை அடித்தாலும் வேஸ்ட்டு தான், முடியில் வந்து எண்ணெய் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக. இப்போ வந்து இவங்க வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க, ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. ஹேர் ட்ரை நான் வந்து டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹேர் கலரிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லேயராக 1 பை 1 நான் வந்து ஹேர் கலரிங் கொடுத்தேன். லேயராக அவங்களுக்கு வந்து நான் இதேமாரி தான் டை வந்து கலர் கொடுத்தேன். ஃபுல்லாகவே ஒரு லேயராக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக நம்ம கொடுத்தோன்னே எங்கெங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே ஃபுல்லாக கொடுத்த உடனே நல்லா இதேமாரி வந்து கையால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஹேர் கலரை. ஏன்னா என்ன தான் நம்ம ப்ரெஷ்ஷால் வந்து ஹேர் கலரிங் பண்ணாலும் இப்படி கையால் மிக்ஸ் பண்ணுனா ஈவனாக இருக்கும் லைட்டாக, அதனால் கையால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ண வேண்டியதான். ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். 15 நிமிஷம் கழித்து தான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும், அது வந்து செட்டில் ஆகிற வரைக்கும். இதேமாரி வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேரை வந்து ஃபஸ்ட்டு தோட்டிடணும். தோட்டி முடிச்சோடனே இந்த பெடல் ப்ரஷ் இருக்கும், பெடல் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து ஹேரை வந்து நார்மலாக ட்ரை பண்ணிடணும். நல்லா ஈவனாக காய வச்சுட்டு அப்புறம் பெடல் ப்ரஷ்ஷால் நல்லா தலையை வந்து சீவி முடித்தோடனே பெடல் ப்ரஷ்ஷும் நம்ம ஹேர் ட்ரையரையும் ஒன்றா யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். இதேமாரி தான் பெடல் ப்ரஷ்ஷை வந்து ஹேருக்கு கீழே வச்சு லைட்டாக சீராக இப்படி எடுத்துக்கிட்டே வந்தோன்னா ஹேர் ட்ரையரை வந்து இதேமாரி வச்சு நம்ம ஹேர் ட்ரை பண்ண வேண்டியதுதான். இப்படி வந்து ஹேர் ட்ரை பண்ணி விட்டால் அவங்க ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா பஃப்னு இருக்கும். லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்ட்டிஷன் பிரித்து இதேமாரி 1 பை 1 பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணி வர வேண்டியதான். அப்படியே மெதுவாக ஹேரை வந்து அதாவது பெடல் ப்ரஷ்ஷை மெதுவாக எடுத்து ஹேரை வந்து இதேமாரி நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஹேர் ட்ரை ஆன உடனே நம்ம வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹேர் ட்ரை ஆன உடனே இதேமாரி வந்து ஒயிட் ஹேர் எங்கேயாவது இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கணும். இவங்க ஹேர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பிளாக்காக நேச்சுரலாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்